ஒருத்தன் தவம் செய்யறான், அரக்கன் அவன். காளி அப்படின்னா டப்புன்னு காளி வந்துட்டான். ஆதி பராசக்தியை நான் கொல்ல வேண்டும், எனக்கு உபாயத்தை சொல். அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன். அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார். பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு. திட்டுனா அவளுக்கு திட்டு பழக்கம் இல்ல, அவ அப்படியே பலம் இழப்பாள். அப்ப நீ என்ன வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டான். இல்ல இந்த தலைமுடியெல்லாம் அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குற. அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டா ஆரம்பிச்சான் பாருங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷி, நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்னடா இது போர் புரியதானே வந்தா இவன் கெட்ட வார்த்தை சொல்றானேன்ட்டு புரியல அவளுக்கு. அவ அப்படியே வெலவெலத்து போய் இத்திரூண்டு ஆயிட்டாங்க. தெய்வாளை எடுத்துக்கிட்டு அவளை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தான் பாருங்க. எங்க இருந்தோ வந்துட்டார் சிவபெருமான். சக்தி அப்படின்னாரு. அவ எழுந்திருச்சு நின்னுட்டா. நான் சொல்லுகிறேன் அடி, நீ பேரழகி, நீ நிர்வாகத்தில் சிறந்தவள், நீ ஆற்றலில் உயர்ந்தவள், நீ அறிவில் சிறந்தவள், எழுந்து போராடு அவனோட. உடனே எழுந்துச்சு போராடி அப்பவே கொலை பண்றா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கான்னு பேரு. நமக்கு முன்னால இருக்கிறாள், நம்ம சக்தி நிலையை இழக்கணுங்கிறதுனால தான் கெட்ட வார்த்தையில பேசுறான். அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம்.